இனி விரிவான செய்திகள். புதுவையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் மேலத்தாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடலில் விசர்ஜனம் செய்யப்பட்டது. புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 27ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்து முன்னணி குடியிருப்போர் நலவாழ்வு சங்கங்கள், பொதுநல அமைப்புகள் சார்பில் பல்வேறு இடங்களில் பெரிய அளவில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. 5ஆம் நாளான நேற்று இந்து முன்னணி விநாயகர் சதுர்த்தி பேரவை சார்பில் விநாயகர் சிலைகள் கரைப்பு ஊர்வலம் சாரம் அவை திடலில் துவங்கியது. காமராஜர் சாலை, நேரு வீதி, காந்தி வீதி, பட்டேல் சாலை வழியாக கடற்கரைக்கு மேலத்தாளம் முழங்க ஊர்வலமாக விநாயகர் சிலைகள் கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து பழைய நீதிமன்ற வளாகம் எதிரே நடைபெற்ற நிகழ்ச்சிகள் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு கிரேன்கள் உதவியோடு விநாயகர் சிலைகளை கடலில் கரைக்கும் நிகழ்வை துவக்கி வைத்தார். திரைப்பட இயக்குனர் பேரரசு, மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ராட்சத கிரேன் மூலம் விநாயகர் சிலைகள் ஒவ்வொன்றாக கடலில் இறக்கப்பட்டு விசர்ஜனம் செய்யப்பட்டது. 150 பெரிய விநாயகர் சிலைகள் மற்றும் வீடுகளில் பூஜை செய்யப்பட்ட சிறிய விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டது. சிலைகளை கடலில் சிரமமின்றி கரைக்க ஏதுவாக கடற்கரை பகுதியில் மணல் கொட்டப்பட்டிருந்தது. இதனிடையே விநாயகர் சிலை ஊர்வலத்தையொட்டி ஊர்வலம் நடைபெற்ற பகுதிகளில் மதுபான கடைகள் அடைக்கப்பட்டிருந்தது. அசம்பாவித சம்பவங்களை தடுக்க 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். புதுச்சேரியில் மஞ்சள் நிறம் கலந்த குடிநீர் விநியோகம் செய்வதை கண்டித்து குடிநீர் கேனுடன் பொதுமக்கள் பொதுப்பணித்துறை அதிகாரியை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட தேங்காய்திட்டு, புதுநகர், நேரு நகர், வசந்தம் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குடிநீர் மஞ்சள் நிறமாக வருவதனால் பல்வேறு தொற்று நோய் ஏற்படுகிறது. இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் பல முறை அதிகாரிகளிடம் மனு அளித்தனர். அதன் மீது எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. மேலும் தொடர்ந்து குடிநீர் மஞ்சள் நிறமாக வருவதால் சமைக்க முடியாமல் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு ஆளாகியுள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட அந்த பகுதி மக்கள் மஞ்சள் நிறமாக வரும் குடிநீர் கேனுடன் பொதுப்பணித்துறை குடிநீர் கோட்ட அலுவலக அதிகாரியை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடிநீர் கேனை அதிகாரி டேபிள் மீது வைத்து கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது. இதையடுத்து உடனடியாக குடிநீர் சரி செய்யப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்ததன் பேரில் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதுகுறித்து அவர்கள் கூறும் பொழுது, மஞ்சள் நிறமாக வரும் குடிநீர் குடிப்பதால் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட நோய்கள் ஏற்படுகிறது. சமைக்க முடியவில்லை, துணி துவைக்க முடியவில்லை, எனவே உடனடியாக சரி செய்து தர வேண்டும் என வலியுறுத்தினர். ஏஎன்எம்களுக்கு தலா சுமார் 20,000 ரூபாய் மதிப்புள்ள கைக்கணினிகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையில் பணிபுரியும் ஏஎன்எம்கள் பொதுமக்களின் வீடுகளுக்கு சென்று மருத்துவம் சார்ந்த விவரங்களை நேர் அடிப்படையில் சேகரித்து பதிவேற்றுவதற்கு வசதியாக 220 ஏஎம்என்களுக்கு தலா சுமார் 20,000 ரூபாய் மதிப்புள்ள கைக்கணினிகளை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கினார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் மற்றும் துறை அதிகாரிகள் இந்நிகழ்ச்சியின் பொழுது உடனிருந்தனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் தோனி வாரியர்ஸ் நடத்தும் 2ஆம் ஆண்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் விபிஎஸ் ரமேஷ்குமார் பரிசு மற்றும் கோப்பைகளை வழங்கி பாராட்டினார். புதுவையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சப்தகிரி டிரஸ்ட் மற்றும் தோனி வாரியர்ஸ் நடத்தும் 2ஆம் மாபெரும் கிரிக்கெட் திருவிழா லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட தாகூர் அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு துவங்கி நடைபெற்று வந்தது. இந்த போட்டிகளை சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் விபிஎஸ் ரமேஷ்குமார் துவக்கி வைத்தார். புதுவையை சேர்ந்த பல்வேறு அணிகள் கலந்து கொண்டு விளையாடியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியின் இறுதிப் போட்டிகள் பிரபு கிரிக்கெட் கிளப்பும் தோனி வாரியர் கிரிக்கெட் கிளப்பும் மோதியது. பிரபு கிரிக்கெட் கிளப் வெற்றி பெற்று முதல் பரிசை தட்டி சென்றது. வெற்றி பெறும் அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் விபிஎஸ் ரமேஷ்குமார் கலந்து கொண்டு முதல் பரிசை தட்டி சென்ற பிரபு கிரிக்கெட் கிளப்பிற்கு 20,000 ரூபாய் மற்றும் கோப்பையும், 2ஆம் பரிசு பெற்ற தோனி வாரியர்ஸ் அணிக்கு 15,000 ரூபாய் மற்றும் கோப்பையும், 3வது பரிசு பெற்ற ஸ்மார்ட் 11 அணிக்கு 10,000 ரூபாயும் கோப்பையும், 4ஆம் பரிசு பெற்ற ஜீவா கிரிக்கெட் கிளப்பிற்கு 5,000 ரூபாயும் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஆட்ட நாயகன், தொடர் நாயகன் விருதுகளையும் வழங்கினார்.
இந்நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதி ஜீவானந்தபுரத்தை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர்கள், தோனி வாரியர்ஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழாவிற்கு வருகை புரிந்த சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமாருக்கு பொன்னாடை போற்றி பட்டாசு வெடித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மகாவீர் நகரில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டார். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி பெருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்ட நிலையில் லாஸ்பேட்டை மகாவீர் நகர பகுதியில் இளைஞர்கள் நடத்தும் விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றது. விழாவில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். விநாயகருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் அன்னதானம் வழங்கும் விழாவை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து துவக்கி வைத்தார். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோருக்கு பொன்னாடை போற்றி பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. உருளையன்பேட்டை தொகுதி திமுக சார்பில் நடைபெற்ற கிளை கழக கூட்டத்தில் மாநில கழக அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா பங்கேற்று கழக வளர்ச்சி குறித்து ஆலோசனை வழங்கினார். உருளையன்பேட்டை தொகுதி திமுக கிளை கழக கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நகர பகுதியில் உள்ள கிளை 1, 2 மற்றும் 4 ஆகிய கிளைகளுக்கான ஆலோசனை கூட்டம் நேற்று காலை 11 மணியளவில் அண்ணா சாலையில் உள்ள உருளையன்பேட்டை தொகுதி கழக அலுவலகத்தில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் உருளையன்பேட்டை தொகுதியின் பொறுப்பாளருமான கோபால் தலைமையில் நடைபெற்றது. மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு தொகுதி மற்றும் கழக வளர்ச்சி குறித்து ஆலோசனை வழங்கினார். அப்பொழுது மாநில கழக துணை அமைப்பாளர் தைரியநாதன், தொகுதி செயலாளர் சக்திவேல், XMC தொகுதி செயற்குழு உறுப்பினர் நெல்சன், கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் ஸ்ரீதர், பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் அர்ஜுன் ரங்கராஜ், மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் யோகேஷ், அவைத் தலைவர்கள் பேட்ரிக் மோகன், புருஷோத்தமன், அலெக்ஸ், கிளை செயலாளர்கள் கிரி, செந்தில், ஹிருதயராஜ், சுல்தா ரவி, தொகுதி IT விங் அமைப்பாளர் விமல் மற்றும் தொகுதியில் உள்ள பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சேவா ரத்னா கருணாநிதி நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி பகுஜன் சமாஜ் கட்சியில் மாநில புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் 2021 சட்டமன்ற தேர்தலை சந்தித்த சேவா ரத்னா கருணாநிதி நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி பகுஜன் சமாஜ் கட்சிகள் மாநில தலைவர் மூர்த்தி மற்றும் மாநில பொதுச் செயலாளர் சுரேஷ்குமார், மாநில துணை பொதுச் செயலாளர் செந்தில் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் முன்னிலையில் இணைந்தார். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் இணைந்தனர். பொறுப்பாளர்கள் முன்னிலையில் கருணாநிதிக்கு மாநில செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. 2026 சட்டமன்ற தேர்தலில் உருளையன்பேட்டை தொகுதி வேட்பாளராக புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்ற விழாவில் அறிவிக்கப்பட்டார். புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளனம் சார்பில் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் தொடர் போராட்டம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரி முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தலைவர் பிரேமதாசன், நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் 7வது பஞ்சாயத்து ஊழியர்கள் 7வது ஊதிய குழுவை அமல்படுத்த வேண்டும், 33 மாத சம்பளம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளாட்சித்துறை முன்பு விடுப்பு எடுத்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் உள்ளாட்சித்துறையில் புதுச்சேரி சட்டப்பேரவையும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனை கண்டித்தும் எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவது குறித்தும் முடிவெடுக்கப்பட்டது என கூறினார். பேட்டியின் பொழுது முனுசாமி, ஆனந்த கணபதி, வானவர்மன், வேளாங்கண்ணி தாசன், நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவையொட்டி மணக்குள விநாயகர் அதிகார நந்தி வாகனத்தில் திருவீதி விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் பிரம்மோற்சவ விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 65வது பிரம்மோற்சவ விழா 29ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினந்தோறும் பல்வேறு வாகன புறப்பாடு நடைபெற்று வருகின்றது. இதைத் தொடர்ந்து இன்று உற்சவ விநாயகர் ஆலய புறப்பாடு நடைபெற்ற அதிகார நந்தி வாகனத்தில் திருவீதி விழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர். வாக்கு திருட்டு செய்து மத்தியில் ஆட்சிக்கு வந்திருக்கும் மோடி தலைமையிலான பாஜக அரசு பதவி விலக கோரியும் புதுவையில் ஊழல் NR பாஜக அரசை டிஸ்மிஸ் செய்ய கோரி நெல்லித்தோப்பு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலம் நடைபெற்றது.
காங்கிரஸ் சார்பில் வாக்குகளை திருடி 79 பாராளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி புரியும் மைனாரிட்டி மோடி அரசு பதவி விலக கோரியும் புதுச்சேரி மாநிலத்தில் எல்லா துறைகளிலும் ஊழல் செய்கின்ற முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் இவர்களை டிஸ்மிஸ் செய்ய கோரியும் மெழுகுவர்த்தி ஊர்வலம் அண்ணா நகரிலிருந்து புறப்பட்டு நெல்லித்தோப்பு மார்க்கெட் வழியாக லெனின் வீதி சென்று சாரம் மார்க்கெட் சென்று பிள்ளைத்தோட்டம் பெரியார் சிலை சென்று சுப்பையா சிலை அருகே முடிவு பெற்றது. இந்த ஊர்வலத்தில் மாநில நிர்வாகிகள், மாவட்ட மற்றும் தொகுதியின் உடைய உறுப்பாளர்கள், மகளிர் காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ், சேவாதளம், மாணவர் காங்கிரஸ் அமைப்புகளும் பல பிரிவுகளின் தலைவர்களும் கலந்து கொண்டனர். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளை முன்னிட்டு முதலியார்பேட்டை தொகுதியில் ஓவிய போட்டி நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளை முன்னிட்டு ஆபரேஷன் சிந்தூர் தூய்மை இந்தியா குறித்த சிறப்பு ஓவிய போட்டி முத்தியார்பேட்டை தொகுதிகள் நடைபெற்றது. 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அமைச்சர் நமச்சிவாயம் மாணவ மாணவிகளுக்கு பரிசினை வழங்கி பாராட்டினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பாஜக செயற்குழு உறுப்பினர் திருச்சந்திரன், முன்னாள் மாவட்ட பொறுப்பாளர் செல்வகணபதி, முன்னாள் தொகுதி தலைவர் விஜயகுமார், கிஷோர் ஹோட்டல் சரவணன், ஏத்துராஜ் சுந்தரம், கனகராஜ் பெருமாள், கோவி ஆசிரியர் அவருடைய மேற்பார்வையில் இந்த விழா நடைபெற்றது. உழவக்கரை தொகுதிக்குட்பட்ட ஜான்குமார் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் சாலைகளை தரம் மற்றும் சென்டிமீட்டர் அளவை உயர்த்தி அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்களுக்கு முன்னாள் சபாநாயகர் பாலன் உழவக்கரை நகராட்சி ஆணையரை சந்தித்து கோரிக்கை வழங்கினார். உழவக்கரை தொகுதிக்குட்பட்ட ஜான்குமார் நகர் விரிவாக்கம், ஸ்ரீனிவாச நகர், ஏகேடி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் புதியதாக சாலைகள் அமைக்கப்பட்டு வருகிறது. இப்பகுதியில் தரம் மற்றும் சென்டிமீட்டர் அளவுகளை உயர்த்தி சாலை அமைத்தால் எதிர்வரும் மழை காலங்களில் அப்பகுதியில் மக்கள் எவ்வித பிரச்சனைகளின்றி வாழ முடியும். ஆனால் தற்பொழுது அதிகாரிகள் மிக குறைந்த தரத்தில் சாலைகளை அமைத்து வருகின்றனர். இதனை மீண்டும் சரி செய்து தரம் வேண்டும் என பல்வேறு தொகுதிகளில் முக்கிய பிரச்சனைகளாக திகழும் குப்பை வண்டி, பார்க்கிங், முக்கிய வாய்க்கால்கள் உடைந்ததை சரி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் தலைமையில் பல்வேறு பகுதிகளை சார்ந்த மக்கள் மற்றும் நலவாழ்வு சங்கத்தினர் ஒன்று சேர்ந்து உழவர்கரை நகராட்சி அலுவலகத்தில் நகராட்சி ஆணையர் மற்றும் உயர் அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினார். புதுச்சேரி உருளையன்பேட்டையில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்த சாலை, பகத்சிங் வீதி மிகவும் சேதமடைந்தும் சிதிலமடைந்தும் உள்ளது என்று அப்பகுதி மக்கள் பகத்சிங் வீதியை புதிதாக சிமெண்ட் சாலையாக அமைத்துக் கொடுக்குமாறு சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்ற குப்புசாமியிடம் கோரிக்கை வைத்தனர். பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினரின் தொடர் முயற்சியின் காரணமாக 2024-25 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் 26,75,000 செலவில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் புதுச்சேரி நகராட்சி மூலம் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா பகத்சிங் வீதியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்ற குப்புசாமி தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி, ஒப்பந்ததாரர் இளங்கோவன் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த ஊர் முக்கிய பெரியோர்களும் உருளையன்பேட்டை தொகுதி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகளும் பிரமுகர்களும் மகளிர் இளைஞர்களும் கலந்து கொண்டனர். தானம் அறக்கட்டளையின் கீழ் செயல்படும் புதுவை வட்டார களஞ்சியத்தில் 23ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. தானம் அறக்கட்டளையின் கீழ் செயல்படும் புதுவை வட்டார களஞ்சியத்தில் 21ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அனைத்து பகுதிகளின் களஞ்சிய பொறுப்பாளர்கள், அனைத்து வட்டார தலைவர்கள், பணியாளர்கள், மண்டல ஒருங்கிணைப்பாளர் புரளரசி, வட்டாரம் மற்றும் சுகம் வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக இந்தியன் வங்கி வாழ்வாதார மேலாளர் ராஜா மற்றும் முதன்மை மருத்துவ அலுவலர் பாமகள் கவிதை ஆகியோர் கலந்து கொண்டனர். சண்முக சேவா சமூக சேவை அறக்கட்டளை துவக்க விழா மற்றும் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா செந்தமிழ் விழா புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. புதுவை வெங்கடா நகர் தமிழ் சங்கத்தில் நடைபெற்ற விழாவில் பத்மநாபன் தலைமை தாங்கினார். சண்முக முருகவேல் வரவேற்புரை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் ஸ்ரீ சிவஞான பாலசுவாமிகள், சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலிக பெருமாள், கலைமாமணி புலவர் ஆதிகேசவன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். பாரதி சுடர் நீலகண்டன் தமிழ் தொகுப்புரை வழங்கினார். புதுவை புவனா ஐயனார் எழுதிய நெருப்பில் பூத்த பூச்சிறு கதைகள் தொகுப்பு வெளியிடப்பட்டது. கவிஞர் கொற்றவை குமரன் எழுதிய கருவாட்டு சாம்பார், முனைவர் பேரறிவாளன் பாஸ்கர் எழுதிய
ராசம்மா காவியம், பாரதிச்சுடன் நீலகண்ட தமிழன் எழுதிய கலைப்பு எனும் தலைப்பு வைக்கவில்லை என்ற நூல்கள் வெளியிடப்பட்டது. சீனு வேணுகோபால், டாக்டர் தமிழ்வாணன், டாக்டர் பாலகண்ணியப்பன், ஆர் செல்வம், சரவணன், என்.ஆர். ஏழுமலை, சண்முகம், பத்ரிஷா, பாப்புராயர், கலாவிசு, என்.எஸ். கலைவரதன், கலைவாணி கணேசன், காமாட்சி, கவியுகன், சம்பத்குமார், சகாதேவன், தட்சிணாமூர்த்தி மற்றும் எழிலரசி, கழல்விழி, ஜோதி கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஜேக்கப் தனபால், ஆறுமுகம், சத்யா என்கின்ற பூபாலன், என்.ஆர். ஏழுமலை, கணபதி, தட்சிணா ஐயனார், வெங்கடபதி, முருகையன், சுப்பலட்சுமி நிர்வாகிகள் நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். ஒருங்கிணைப்பாளர் பைரவி தலைமையில் அன்னை தந்தையை போற்றுவோம் கவியரங்கம் நடைபெற்றது. இறுதியாக பேராசிரியர் பாண்டியன் நன்றி உரையாற்றினார். வார இறுதி நாளையொட்டி புதுச்சேரி சண்டே மார்க்கெட்டில் சுற்றுலா பயணிகள் பொதுமக்களின் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்கள் விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகின்றனர். சுற்றுலா பயணிகள் விரும்பும் பட்டியலில் உலகிலேயே புதுச்சேரி 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. இதனால் சுற்றுலா வருவோரை மேலும் கவர்வதற்காக மத்திய மாநில அரசுகள் புதுவையில் பல்வேறு சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தி உள்ளிட்ட தொடர் விடுமுறை வந்த நிலையில் புதுச்சேரியில் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சுற்றுலா பயணி கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. இரவு நடைபெற்ற சண்டே மார்க்கெட்டில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. தங்களுக்கு தேவையான பொருட்களை பேரம் பேசி வாங்கி சென்றனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜைகளை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜை சரவணகுமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் மற்றும் அவரது துணைவியார் அண்ணா பிரபாவதி தலைமையில் நடைபெற்றது. இதில் வல்லவன்பேட் ஸ்ரீலட்சுமி நரசிம்மர் நகருக்கு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய தார்ச்சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 20,40,000 மதிப்பீட்டிலும், பிள்ளையார்குப்பம் புதுநகர பகுதிக்கு யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டிலும், பிள்ளையார்குப்பம் குடிநீர் தேக்க தொட்டி சுற்றி மதில் சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 14,48,000 மதிப்பீட்டிலும், 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தின் அருகில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கூட்ட அலுவலகம் கட்டுவதற்கான பூமி பூஜை 35 லட்சம் மதிப்பீட்டிலும் என பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வடக்கு கோட்ட உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராவ், கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனா ராணி, பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கூட்ட உதவி பொறியாளர் மதிபானன், இளநிலை பொறியாளர் சுதர்சனம், அருணானந்த், தேவர், ஹரிராம் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன், ஒப்பந்ததாரர்கள் அரவிந்த், ராஜா, முருகன், நாகராஜ், பாஜக பிரமுகர்கள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். அகில இந்திய என்.ஆர். காங்கிரஸ் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்.எஸ். ஜெயபாலுக்கு அமைப்பு சாரா தொழிலாளர் அணி நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி அகில இந்திய என்.ஆர். காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாநில பொதுச் செயலாளராக பதவியேற்றிருக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்.எஸ். ஜெயபாலுக்கு அமைப்பு சாரா தொழிலாளர் அணியின் சார்பாக மாநில தலைவர் காத்தவராயன் தலைமையில் அமைப்பு சாரா தொழிலாளர் அணியின் மாநில நிர்வாகிகள் கணேஷ்குமார், சக்திவேல், சந்திரன், குமரன், அமரன், இளவரசன், ராஜி, லோகநாதன், ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தனர். அரியாங்குப்பம் சண்முகா நகரில் நடைபெற்ற விநாயகர் சிலை ஊர்வலத்தில் கலந்து கொண்ட அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அனைத்து குடும்பத்தினருக்கும் பரிசு பொருள் வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சண்முகா நகரில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்று கடந்த 5 தினங்களாக வழிபாடு நடத்தப்பட்டு வந்தது. அதன் இறுதி நாளான நேற்று விநாயகர் ஊர்வலம் சண்முகாபுரம் பகுதி முழுவதும் நடைபெற்றது. விழாவில் அதிமுக மாநில கழக பொறுப்பாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சண்முகா நகரில் உள்ள 650க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு சில்வர் பாத்திரம், சர்க்கரை மற்றும் பிரசாத பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வீடு வீடாக வழங்கினார். மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை அப்பகுதி இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி நகர பகுதியில் நேற்றிரவு பெய்த கனமழையால் இன்று குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. புதுச்சேரியில் கோடை காலத்திற்கு பின்னும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. குறிப்பாக கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கத்தால் மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாக்கி வந்தனர். இந்நிலையில் புதுவையில் நேற்றிரவு 8:30 மணிக்கு மேல் திடீரென மழை பெய்ய துவங்கியது. இந்த மழை சுமார் 2 மணி நேரம் நீடித்தது. இதேபோல் நெட்டப்பாக்கம், திருக்கனூர், பாகூர், வெளியனூர் ஆகிய பகுதிகளில்
நள்ளிரவு வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் புதுவையில் பைக்கில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.